லட்சுமிமா, செத்த நாளில எவன்கிட்ட வர போறது? பிள்ளையாண்டான வர சொல்லுங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, வந்துடுவோம். தவசம் முடிச்சிருவோம். இன்னைக்கு உங்களுக்கு புண்ணியதானம். வழக்கம் போல நான் வீட்டுக்கு போகல. அப்பா, நான் ஒரு அடிப்பட்ட வேங்க. அடிச்சவனை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கேன். எப்படி சட்டத்தை ஏமாத்தி உங்களை கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த 3 பேரையும் பழி தீக்காம நான் தூங்க போறதில்லை. அப்புறம் தான் உங்களுக்கு புண்ணியதானம் பண்ணுவேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஹலோ மேடம். ஹாய். நீங்க ரொம்ப அழகா ஆனீங்க. தேங்க்ஸ். நீங்க கூட
ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா, ஒரு நாளைக்கு டான்ஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு தராங்க? 1000 rupees. இவ்வளவுதானா? உங்க ஆட்டத்துக்கு 1 lakh கூட கொடுக்கலாமே. வாங்களேன், எங்க ரூம்ல கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிட்டு போலாம். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. I am not a call girl. நான் நினைச்சேன்னா இந்த ஹோட்டலே விலைக்கு வாங்க முடியும். ஆனா என்ன விலைக்கு வாங்க முடியாது. நீ நினைச்சா இந்த ஹோட்டலையே விலைக்கு வாங்குவியோ? இந்த வாய்ப்பை விஜய் விஜய் ஐயோ விஜய் 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 ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். யார் நீ? நான் ஒரு பப்ளிக். ஓஹோ, எதுக்காக அவன் அடிச்ச? ஒரு பொண்ணை கெடுக்க முயற்சி பண்ணா அடிச்சேன். ஒருத்தன் தப்பு பண்ணினா தண்டனை கொடுக்கறதுக்கு போலீஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு, சட்டம் இருக்கு. சாரி, நான் போலீஸையோ கோர்ட்டையோ சட்டத்தையோ மதிக்கிறவன் இல்ல. Nonsense. அதுக்காக நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீதிபதியா மாறிடுறதா? எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது. ஏன் கண்ணெதிர ஏதாவது கொடுமை நடந்தா அதை என்னால தாங்க முடியாது. அதனாலதான் நானே தண்டனை கொடுக்கறேன். அதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லடா. மேடம், சாரி, உங்களுக்கு அதிகாரம் இல்லன்னு. அத பத்தி நான் கவலைப்படல. அப்ப நான் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். அத பத்தியும் நான் கவலைப்படல. பப்ளிக் பிளேஸ்ல ஒருத்தனை அடிச்சது தப்பு. கான்ஸ்டபிள், இவனை லாக்அப்ல தள்ளுங்க. மேடம், இவரை லாக்அப்ல தள்ளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் ரேகா. ஓ, த கிளப் டான்சர்? எஸ் மேடம். நான் அவருக்கு ஜாமீன் கொடுக்கறேன். உங்க சட்டப்படி ஜாமீன்ல விடுறது தப்பு இல்லையே. மிஸ்டர் சிங்காரம், எஸ். இந்த அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இவரை அனுப்பி வைங்க. சாட்ட சாட்டமா இருக்கிறீங்க. என்னத்துக்கு அடிதடியில இறங்கி அவசப்படணும்? அங்கனதான் தப்பு பண்றீங்க. இன்ஸ்பெக்டர் அம்மா கையெழுத்து வாங்க சொன்னா அதைத்தான் நீங்க செய்யணும். அதுக்கு மேல பேசுறது நோ பாயிண்ட். எஸ். ஓ, கையெழுத்து போடியா? கையெழுத்து போட்டு தான் டியூட்டில இருக்கேன். சாரி சாரி. ஏமா, உங்களுக்கு கை நாட்டு வருமல்ல? இது கையெழுத்து போட வருமல்ல? பிளீஸ் ஒரு கையெழுத்து போடுங்க. அப்புறம் என்னமா நடந்தது? என்ன நடக்கும்? வழக்கம் போல கலாட்டா, அடிதடி. நான் பிடிச்ச என்கொயரி பண்ணேன். கடைசியில இந்த டான்சர் வந்து ஜாமீன்ல கூட்டிட்டு போயிட்டா. சே 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 சே, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குமா. இவ்வளவு அடிச்சுக்கிறேனே, ஒரு நாளைக்காவது உன்னை கேட்டிருக்கியா? சரி, இப்படித்தான் ஸ்டேஷன்ல எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. ஒண்ணு அவன் திருந்தணும், இல்ல நான் வேலை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுல வந்து உட்காரணும். முதல்ல அதை செய்க்கா, நல்லா இருக்கும். பாத்தியா, அவன் பேசுற பேச்ச பாரு. அக்கா, நான் எங்கேயும் கொள்ளை அடிக்கல, திருடல. நீ அவமானப்படுறதுக்கு. அம்மா, நீ சொல்லு. ஒருத்தன் ஒரு பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தான், அவனை நான் அடிச்சேன். இது தப்புங்கிறியா? அவன் செஞ்சது நியாயம் தானேம்மா. உடனே உன் பிள்ளைக்கு வக்காலத்து வாங்கிடுவிய. ஏய் மடையா, அதுக்கு தானே போலீஸ் இருக்கு. போலீஸ் அன்னைக்கு நம்ம அப்பாவையும் அக்காவையும் அநியாயமா கொலை செஞ்சாங்களே, அவங்க உங்க சட்டமும் போலீஸும் என்ன பண்ணிச்சு? அதுக்காக தாண்டா நான் இந்த வேலைக்கே வந்தேன். உன்னால என்ன பண்ண முடியும்? அவங்க 3 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிக்க வச்சு தண்டனை வாங்கி கொடுக்கறேன்னா இல்லையா பாரு. கிழிச்ச அடிச்சு பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவார் ராஸ்கல். அத வேணும்னா உன்னால செய்ய முடியும். டேய் சிரிச்ச. அக்கா, அவங்கள ஒன்னாலேயோ உங்க டிபார்ட்மெண்டாலேயோ ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா உங்க சட்டத்தை ஷர்ட் பாக்கெட்ல வச்சுட்டு அலையறானுங்க. அதனாலதான் சொல்றேன், எந்த சட்டத்தை ஏமாத்தி நம்ம குடும்பத்தை அழிச்சாங்களோ அதே சட்டத்தை எனக்கு சாதகமா வச்சு அந்த 3 பேரையும் நான் பழி வாங்கத்தான் போறேன். அதுக்காக நீ ஒரு கொலைகாரனாக போறியா? பரம்பரை கொலைகாரன் இல்ல, நான் செய்ய போறது 3 கொலை. நான் இருக்கிற வரைக்கும் அது உன்னால முடியாதுடா. சேலஞ்சா? ஏண்டா சாப்பிடல? கோவம் ஏன் மேலையா சாப்பாட்டு மேலையா? சாப்பிடவா? டேய், இப்ப சாப்பிட வர போறியா இல்லையா? ஓகே, நானும் சாப்பிட போறது. உனக்கு மட்டும் தான் வீம்பா, எனக்கு வராதா? பாக்கலாம். அக்கா, நீ சாப்பிடறதுக்கு என்ன? கோவம் ஏன் மேலையா சாப்பாட்டு மேலையா? இப்ப நீ எந்திரிச்சு வரல, எனக்கு கெட்ட கோவம் வரும்.
மரியாதையா வந்துரு. கால் வலிக்குது, விடுறா. சார், 15 வருஷத்துக்கு முன்னால வடலூர்ல ஜார்ஜ் வைரவன், ரங்காச்சாரிங்கிற 3 பேரும் ராஜலிங்கன்ற கோடீஸ்வரனை கொலை பண்ணிட்டாங்க. ஆமா, அத கண்ணால பார்த்த முருகேசன் ஒருத்தரோட சாட்சியினால அந்த 3 பேருக்கும் 12 வருஷம் சிறை தண்டனை கிடைச்சது. அவங்க 3 பேரும் ஜெயில இருந்தாங்களே தவிர தங்களை காட்டி கொடுத்த முருகேசனை எப்படியாவது பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் எப்படியோ ஜெயில இருந்து தப்பிச்சு பன்னெண்டு வருஷம் கழிச்சு வர வேண்டியவங்க பாதி ராத்துல வந்திருக்காங்களேன்னு ஆரியமா இருக்கா? கோர்ட்ல சாட்சி சொன்னது நீதானே? நீதானே எங்க கொலைக்கு ஐ விட்னஸ்? அவரை ஒண்ணு செஞ்சிடாதீங்க, அவரை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. எங்களை காட்டி கொடுத்த கண்ணு இருக்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட், போலாமா? அப்படியா? ஆமாங்க. அது எப்படிமா முடியும்? அவங்க 3 பேரும் தான் ஜெயில இருக்காங்களே. அப்பா, நான் கண்ணால பார்த்ததெல்லாம் பொய்யா? வேணா என் குழந்தைங்களை கேட்டு பாருங்க. அப்படின்னா அவங்க ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்க? நோ நோ, அவங்க 3 பேரும் ஜெயில தான் இருக்காங்க. இதை விட்டு தப்பிக்கல. அப்ப அந்த அம்மாவும் அந்த பையனும் சொன்னது அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்களே வந்து பாருங்க. சி, அந்த கொலைகாரங்க 3 பேரும் ஜெயில இருந்தாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த கேஸ் கோர்ட் தள்ளுபடி பண்ணிடுச்சு. எஸ், ஐ ஹவ் ஹர்ட் அபவுட் தி கேஸ், பட் அன்னைக்கே நம்ம டிபார்ட்மெண்ட் ட்ரை பண்ணியிருந்தா அந்த கொலைகாரங்க 3 பேருக்கும் நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுத்திருக்க முடியும். இஃப் யூ பெர்மிட் மீ. மிஸ் ஷீலா, குற்றவாளிகள் தண்டிக்கப்படணுங்கிறது தான் நம்ம டிபார்ட்மெண்ட் குறிக்கோள். அவங்க தான் குற்றவாளிகள்னு உங்களால நிரூபிக்க முடிஞ்சா அது உங்களுக்கு மட்டுமல்ல, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே பெருமை. தேங்க்யூ சார். ஆமா, அந்த கேஸ்ல அவங்க 3 பேர் தான் குற்றவாளிகள்னு அந்த தாய் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் உண்மைதான்னு உங்களால எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது? அந்த கொலைய கண்ணால பார்த்து துடிச்சவ சார் நான். கொலை செய்யப்பட்டது என்னோட அப்பா, கெடுக்கப்பட்டது என்னோட அக்கா. ஐ அம் சாரி. அதுக்காக அவங்கள பழி வாங்கணுங்கிறது என் மோட்டிவ் கிடையாது. மிஸ் ஷீலா, உங்களை போல லட்சிய வெறி கொண்டவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். யூ கேன் ப்ரொசீட் இன் திஸ் கேஸ். தேங்க்யூ சோ மச். பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு நாம செஞ்ச குறைய கண்டுபிடிக்க ஒரு பொண்ணா? அவ சாதாரண பொண்ணு இல்ல, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் after all she's a girl. நோ, பொண்ணுன்னு கேவலமா நினைக்காத. ஒரு பொண்ணு நினைச்சானா எதையும் சாதிச்சிருவா. அவ நினைக்கிறதுக்கு முன்னாடி கங்கா, டோன்ட் பாதர் ஜார்ஜ், நான் அவளை அனுப்பிச்சிடுறேன்.
யாரா நீ? ஜீப் கடியில் என்னடா செஞ்ச? ஒண்ணும் பண்ணல. ஒண்ணும் பண்ணல. ஹலோ, இன்ஸ்பெக்டர் ஷீலா ஹியர். நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற மிஸ்டர் ரங்காச்சாரி இப்போ தாஜ் ஹோட்டல்ல இருக்குது. ரூம் நம்பர் 209. என்னது? ரங்காச்சாரி இப்ப தாஜ் ஹோட்டல்ல இருக்காரா? இது வர சொல்றா? சொல்ல மாட்டேன். சொல்றா? சொல்ல மாட்டா? சொல்ற. ஜீப்புக்கு பாம்பு வச்சிருக்கேன். ஏய், என்னது? Yes, ஓ சாரி that's all right. Come in. ஜார்ஜ். அந்த இன்ஸ்பெக்டர் ஜீப்புக்கு பீட்டர் டைம் பாம் வச்சான். பட் she has escaped. பீட்டருங்க, அவன் தல்மரவாயிட்டான். அவனை க்ளோஸ் பண்ண ஆள் அனுப்பிச்சிருக்கேன். அவசரப்படாத. நம்ம ஆளுக சொன்னதை செய்யாம திரும்ப மாட்டானு. வெயிட் பண்ணு. இன்ஸ்பெக்டர், யார் நீ? என் பேர் பீட்டர். நான் தான் உங்க ஜீப்புக்கு பாம்பு வச்சேன். என்ன? ஆமா இன்ஸ்பெக்டர். கேட்டா இப்ப எதுக்காக இங்க வந்த? சொன்ன வேலையை முடிக்காம திரும்பி போனா என் பாசி என்ன கொன்னுடுவான். என்ன கொலை பண்றதுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. என்ன காப்பாத்துங்க இன்ஸ்பெக்டர். Who is your boss? ரங்காச்சாரி. உண்மையை சொன்னா உன் உயிருக்கு போலீஸ் பாதுகாப்பா இருக்கும். உங்ககிட்ட சரணடைய வந்தவனா? எனக்கு தெரிஞ்ச உண்மை அவ்வளவுதான். என்ன நம்புங்க இன்ஸ்பெக்டர். கொஞ்சம் அப்படி உட்கார், வர. நீதானடா ஜீப்புக்கு பாம்பு வச்ச? ஆமா சார். ராஸ்கல், இங்க எங்கடா வந்த? உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு போலீஸ் கிட்ட வந்தியா? அட பாவி, புலிக்கு பயந்துகிட்டு எவனோ பாம்பு புத்துக்குள்ள கை விட்டானா? இத பார், உண்மையிலே உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா என் கூட வந்துரு. ஏன் உயிரை விட உன் உயிரை பெருசா மதிக்கிறேன். என்ன சொல்ற? அவ்வளவு காலையில குளிக்காம கூட எங்கம்மா போயிட்டு வந்த? பாவம், ஒரு சின்ன பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சுமா. அட பாவமே. இன்னொரு காஃபி ரெடி பண்ணுமா?
கவனிக்கலையேம்மா. ஏதோ மோட்டார் சைக்கிள் சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. அப்ப ரங்காச்சாரி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாது? சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு ஹோட்டல்ல குறிப்பிட்டு இந்த ஹோட்டல்ல மீட் பண்ணனும் எங்களுக்கு நியூஸ் வரும். நாங்க அங்க போவோம். இத நீங்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அத நாங்க செய்வோம். எந்த ஹோட்டல்ல? அது கூட நிரந்தரம் இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டல். எங்கடா அவன்? யாரு? பீட்டர். பீட்டர்னா? என்கிட்ட விளையாடாத, உண்மையை சொல்லு. நீதான் அவனை கடத்திட்டு வந்திருக்க. நோ. போய் சொல்லாத ராஸ்கல். இந்த டிரெஸ்ஸுக்காக மரியாதை கொடுக்கறேன். கையெடு. எதுக்காக அவனை கடத்திட்டு வந்த? நான் கடத்திட்டே வரலன்ற எதுக்குன்னு கேட்டா நீ போய் சொல்ற. I will arrest you. ப்ரூஃப் இல்லாம போலீஸ்காரங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. You are bluffing me, damn it. சு, போலீஸ்காரங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் கோவம் வரக்கூடாது. That is the point. Your point is correct. நான் தான் அவனை கடத்திட்டு வந்தேன்னு உன்னால நிரூபிக்க முடிஞ்சா you can arrest me. Otherwise, please, நீங்க வெளிய போலாம். That is the point. Your point is correct. பீட்டர், அண்ணா, ஏண்டா இங்கதான் உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறதா? ஏந்திர. எடுக்கிறது பிச்சை, அது எங்க எத்த அண்ணா? இப்படி பப்ளிக் பிளேஸ்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறது சட்டப்படி குத்தம். ஏந்திரா. என்னடா சார் டான்ஸ் ஆடுறேன். உடனே நில்லு, சரியா நில்லு. இல்ல நான் முட்டி கும்பி அடிப்பேன். முட்டியை தேடுங்க சார். நானு தேடி பிடிச்சு அடிப்பேன். என்னுடைய 7வது அறிவு என்றா இருக்கு. இவனை என்கொயரி பண்ணுங்க. என்ன யாரு? நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு நம்புங்க சார். நம்பாம தானே உன்னை இங்க கொண்டுட்டு வந்திருக்காரு. நம்பிக்கை இல்லைன்னா என்னை பத்தி வெளியில 4 பேர்ட்ட விசாரிச்சு பாருங்க சார். அங்கதான் நீ தப்பு பண்ற. வெளியில விசாரிச்சுட்டு தான் உன்னை உள்ள விசாரிக்க கூட்டு வந்திருக்கேன். ஆமா, எங்க அந்த பொண்ணு? யாரு? என் பொண்டாட்டியில கேக்குறீங்களா? பொண்டாட்டிகளா? ஆமா, உனக்கு எத்தனை பொண்டாட்டிகள்? 3 பொண்டாட்டி. இப்ப 4ஆவது ஒண்ணு கல்யாணம் பண்ணி போறேன். அடப்பாவி, 3 குழந்தை பிறந்த தப்பு. உனக்கு 3 பொண்டாட்டிகளா? 3 குழந்தைங்க பிறதானுங்களே தப்பு. கல்யாணம் எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாங்க. பாயிண்ட டச் பண்றான். ஏன் சார் மாட்டு பண்ண மாதிரி இன்னும் மனைவி பண்ண வச்சிருக்கானா? கேளுங்க. ஆமா, 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டிங்கிறீங்க. நீ என்ன வசதி உள்ளவனா? வசதிக்கா இல்ல சார், வாரிசு பொண்ணு வேண்டாங்களா? ஆமா, உன் பொண்டாட்டி எல்லாம் எங்க இருக்காங்க? ஒரு பொண்டாட்டி குழந்தை இல்லைன்னு அவங்க அக்கா வீட்டுல இருக்கு. இன்னொரு பொண்டாட்டி குழந்தை இல்லைன்னு அவங்க மாமா வீட்டுல இருக்கு. இன்னொரு பொண்டாட்டி குழந்தை இல்லைன்னு அவங்க அத்தை வீட்டுல இருக்கு. பொண்டாட்டிகளை அங்கங்க விட்டா இங்க எப்படியா குழந்தை பிறக்கும்? பாயிண்ட். இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிற போறத எங்க கொண்டு விட போற? ஐயோ, நீங்க ஒண்ணு, இது விடுறதுக்கு இல்லைங்க, வச்சுக்கிறதுக்கு. ரொம்ப திமிரா பேசுறாங்க. இறக்கிருவோம் சார், இவன் கல்யாணம் பண்ணல, கல்யாணங்கிற பேர்ல கடத்தல் பண்றான். சார், நீங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நான் கௌரவமானவன், தயவு செஞ்சு என்ன கௌரவமா வெளியில அனுப்பிச்சிருங்க சார். சார், இவனை விடக்கூடாது. நம்ம ஒர்க் ஆரம்பிச்சிட வேண்டியது. ரொம்ப நன்றி சார். நீங்க உங்க ஒர்க் ஆரம்பிங்க, நான் போயிட்டு வரேன். ஒருக்கே ஒன்ன வச்சுதான் ஆரம்பிக்கணும். யோ, கவனியா அவனை. வாடா வாடா, குளிக்க வாடா. வாடா உள்ள வாடா. உள்ள எதுக்கு சார்? கையில ஜாகரா கொடுத்து பஜனை பண்ண. வாடா. என்னம்மா? என்னம்மா நடந்துச்சு? சொல்லுமா, என்னம்மா நடந்துச்சு? Yes. Yes, speaking. What? Class tuition? Where? Tell me the address.
They will be there in 5 minutes. சிங்காரா? Yes, sir. புறப்படுங்க. வீட்டுக்கா? விருந்துக்கு. வீட்டுக்கு போய் உடுப்பேன் மாத்திட்டு வந்துடுறேனே. மவுண்டர் சைடுல ஏதோ ப்ராஸ்டியூஷன் நடக்குதா? வீட்ல யார் யார் இருக்கீங்க? நானும் என் பொண்ணு தான் இருக்கோம். என்ன தொழில் பண்றீங்க? என்னால என்ன தொழில் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அதனாலதான் பொண்ணுங்களை வச்சு தொழில் பண்றீங்களா? எனக்கு தான் கை கால் ஊனமே தவிர என் பொண்ணுங்களை நான் அப்படி வளர்க்கல. உங்க பொண்ணு என்ன பண்றாங்க? படுத்திருக்கா. கொஞ்சம் எழுப்புறீங்களா? ஓ, எங்கடா வந்த? இழுப்பன செவிட்டுல அடிப்பேன். என்னடா திருடிட்டு போக வந்த? அங்கனதான் தப்பு பண்றீங்க. என்ன? இவன் திருட வரல. ஆளை பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்கான். ஜீரோவை தேடி வந்திருக்கான். அப்ப ஸ்டேஷனை கொண்டுட்டு போய் நம்ம ஒர்க் ஆரம்பிச்சிட வேண்டியதானே? That is the point. எஸ் எஸ். யாருமா இவன்? தெரியலையேப்பா. வெரி குட். அப்பா பொண்ணு ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. மேடம், ஸ்டாப் இட். ஏதாவது பேசணும்னா ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. கம் ஆன். நம்ம பண்பாட்டுக்கு காவலா இருக்கிறதே பெண்கள் தான். அப்படிப்பட்ட நீங்களே இப்படி நடந்துக்கலாமா? இட்ஸ் a shame. சாரி இன்ஸ்பெக்டர். நீங்க கேள்வி கேட்டு பதில் சொல்ற நிலைமையில நான் இல்ல. வாட் டு யூ மீன்? நான் உங்க சட்டப்படி ஆதாரத்தோட பிடிக்கப்பட்ட அப்போ செஞ்ச தவிர நீங்களே ஒத்துக்கிறீங்களா? நான் செய்யலன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? சர்டன்லி. உங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா நிச்சயமா ஏத்துக்குவோம். சாரி இன்ஸ்பெக்டர், என்னால முடியாது. அப்ப நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாமா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். குட் ஈவினிங். குட் ஈவினிங். என் பேர் விஜய். தெரியும். என்ன விஷயமா வந்தீங்க? நான் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கறேன். மூவ். ஜாமீன் கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆஃப் கோர்ஸ். எங்க அப்பா பேர் முருகேசன். வடலூர்ல அவரை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு எவ்வளவோ சொத்து இருந்தோம். எங்க அப்பா ஒரு ஃபேக்டரியில தான் வேலை பார்த்தாரு. ஆனா அவர் இப்ப இல்ல. தெரியும். அம்மா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, எங்க அக்கா ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர். ஏன் பாக்குறீங்க? இது மட்டும் தெரியாதா? இப்ப எனக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்கு தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்க. as a போலீஸ் இன்ஸ்பெக்டர் முடியாதுன்னு சொன்னா நான் கோர்ட்டுக்கு போறேன். மிஸ்டர் சிங்காரம். எஸ் சார். இந்த ஆளுகிட்ட சைன் வாங்கிட்டு இந்த அம்மா அனுப்புங்க. Thank you. என்ன இது? போன தடவை இந்த பையனுக்காக இந்த பொண்ணு ஜாமீன் கொடுத்தது, இப்ப இந்த பொண்ணுக்காக இந்த பையன் ஜாமீன் கொடுக்குது. ஒரே குழப்பமாவல இருக்கு. அங்கனதான் தப்பு பண்றீங்க. என்னது? கேஸே குழப்பமான கேஸ். இன்ஸ்பெக்டர்மா கையெழுத்து வாங்க சொல்லிட்டாங்கல்ல. ஆமா. அதுக்கு மேல பேசப்படாது. நோ பாயிண்ட். எஸ் எஸ். வீட்டுக்கு வாங்களேன். இத்தனை நாளா கூப்பிடாதவ இன்னைக்கு மட்டும் கூப்பிடாலேன்னு பாக்குறீங்களா? No, no. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உணர்வுகளெல்லாம் மறந்துட்டு குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருந்தனா கொஞ்ச நாளா உங்க உறவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற உறவுகளை எல்லாம் அறுத்துட்டு வாழணும்னு நினைக்கிற எனக்கு எந்த புது உறவும் ஒத்து வராது. சும்மா வந்துட்டு போக கூடாதா? இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா வரேன். டிரைவர். நில்லுடா. எங்க போயிட்டு வர? அவளே ஏண்டா பாக்குற? இப்ப எங்க இருந்து வர? ரேகா வீட்டுல இருந்து. ஏண்டா உங்க அக்கா கௌரவமா வேலை பாக்குறது உனக்கு பிடிக்கலையா? அம்மா, அந்த நடத்த கெட்டவளுக்கு நீ ஏண்டா ஜாமீன் கொடுத்த? அம்மா, அவன் நல்லவளா கெட்டவளான்னு எனக்கு தான் தெரியும். ஹோட்டல்ல டான்ஸ் பண்றவ தானே? ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்தா அவ பத்தினி, ஹோட்டல்ல டான்சரா இருந்தா அவ அப்படித்தானே? அவ உத்தமிங்கிறியா? ஏங்கா, நீ உத்தமி தானே? நான் உன்னை உத்தமியான்னு கேட்டதுக்கே என்ன அடிச்சிட்டியே. நீ அவளை கேட்ட உன்னை அடிக்காம விட்டாளே.
அடிச்சிருவாளா? நானா இருந்தா நிச்சயமா அடிச்சிருப்பேன். ஷீலா, சாப்பிட்டுட்டு வந்து படுமா. எனக்கு பசிக்கல. ராஜா, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வந்து படுறா. பசி இல்லைங்கிறல்ல, போயேன். ஷீலா, இப்ப சாப்பிட வரியா இல்லையா? முதல்ல அந்த மடையில போய் சாப்பிட சொல்லு. டேய், உங்க அக்கா உன்னை சாப்பிட சொல்றாடா. நான் என்ன சாப்பாடுறாமனா? முதல்ல உங்க இன்ஸ்பெக்டர் அம்மாவை சாப்பிட சொல்லு. ஏமா, நீதான் முதல்ல சாப்பிடணுமா? இத பாரு, நான் அவனுக்காக வரல, உனக்காக தான் சாப்பிட வரேன். புரிஞ்சுக்கோ. டேய் மண்டு, உங்க அக்கா சாப்பிட வராடாண்டா, நீயும் வாயேண்டா. இத பார், உனக்காக தான் வரேன், வேற யாருக்காகவும் வரல. எப்படியோ வந்து சாப்பிட்டு தொலைங்க. வயிறு நிறைய சாப்பிட்டு வைங்க, அப்பதான் அடுத்த முறை சண்டை போடுறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கும். உங்க கோபத்தை சாப்பாட்டுல ஏமா காட்டுறீங்க? ஏன் இப்படி ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க? ஹலோ. ஹலோ, நீங்களா? அப்பா. யாருமா? உட்காருங்க. இவருப்பா, இவரு. எவருமா? நான் சொன்னேனே, அடிக்கடி சொல்லுவேனே, அவரு இவருதான்ப்பா. ஓ, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நேர்லயே பாக்குறேன். உட்காரு. நீங்க? அதனாலதான் என் பொண்ணு வேலை செஞ்சிட்டு இருக்கா. எனக்கு மாத்திரம் இல்ல, என் இன்னொரு பொண்ணு ஊட்டியில படிச்சுக்கிட்டு இருக்கா. நாங்கெல்லாம் வசதியா தான் இருக்கோம். ஆனா இவன் மட்டும் தான் உழைச்சிட்டு இருக்கா. ஆமா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாங்க. நோனோ, கண்டிப்பா ஏதாவது சாப்பிட்டு தான் நோ போகும். ஃபார்மாலிட்டி. ரேகா, நாளைக்கு உன் கேஸ் கோர்ட்டுக்கு வருது. பை தி பை, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு டீடைல்ஸ் எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுமா. லாஸ்ட் சண்டே ஹோட்டல் தாஜ்ல என் ப்ரோக்ராம் முடிஞ்சதும் யார் நீ? நீ ரொம்ப நல்லா ஆடுவியாமே. என்கிட்ட ஒரு சின்ன டான்ஸ் ஆடுறியா? இப்படித்தான் நான் அவங்கிட்ட பயங்கரமா சிக்கிக்கிட்டேன். என்ன பண்றதுன்னே தெரியல. கடைசியில எப்படி தப்பிச்சு வந்த? அது ஒரு பெரிய ஜோக். எனக்கு எப்படிதான் அவ்வளவு ஸ்ட்ரென்த் வந்ததுன்னே தெரியல. அவனை பிடிச்சு அப்படியே வெறித்தனமா அடிச்சேன். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவனுக்கு கண்ணாடி இல்லனா கண்ணு தெரியாது. கண்ணாடிய தேடி அவன் தடுமாறிக்கிட்டு இருந்தான். அத பாக்குறதுக்கு வேடிக்கையா இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த ரூம் பேக் டோர் வழியா. அவன் பேர் ரங்காச்சாரி தானே? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அவனோட வீடு மட்டும் தெரியும். சத்தியமா சொல்றேன் சார், இவங்க 3 பேர் தான் எங்க வீட்டுல வந்து எங்க அப்பாவை கொலை பண்ணாங்க. ஏன் தம்பி, இவங்க 3 பேர் இங்க இருக்கும்போது எப்படி உன் வீட்டுல வந்து குறை செய்திருக்க முடியும்? அப்ப நாங்க கண்ணால பார்த்தது பொய்யா? ஏன் தம்பி, இவங்கள மாதிரி இருக்கலாம் இல்லையா? இல்ல, இவங்களே தான். சாரி தம்பி,
நீ சொல்றது உண்மையா இருந்தாலும் கூட சட்டப்படி ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லாம எதையும் ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ ஆதாரம் இல்லாம எதையுமே செய்யலாங்கிறீங்களா? ரங்காச்சாரி ஸ்பீக்கிங். இன்னும் அரை மணி நேரத்துல உன் வீட்டுக்கு வந்து உன்னை கொலை செய்ய போறேன். யார் பேசுறது? இன்னும் 30 நிமிஷத்துல உன்னை கொலை செய்ய போறேன். யார் நீ? இன்னும் half an hourல நீ சாக போற. ஹலோ ஹலோ. இன்னும் அரை மணி நேரத்துல உன் வீட்டுக்கு வந்து உன்னை கொலை செய்ய போறேன். இன்னும் 30 நிமிஷத்துல உன்னை கொலை செய்ய போறேன். இன்னும் half an hourல நீ சாக போற. ஹலோ ஜார்ஜ், நான் ரங்கா பேசுறேன். யாரோ ஒருத்தன் என்ன மர்டர் பண்ணிடுவேன்னு போன்ல மிரட்டினா. யாரவ? யாருன்னு சொல்லல. எனக்கு பயமா இருக்குது ஜார்ஜ். இனி ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுக்குள்ள நீ இருக்க கூடாது. நீ? நான் தான் போன் பண்ணேன். ஏன் காரை நிறுத்திட்ட? பயப்படாம ஓட்டு. யாரு நீ? 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் என்னையும் எங்க அம்மாவையும் தூக்கு கைத்துல தொங்க விட்டீங்களே, ஞாபகம் இருக்கா? என் கண்ணெதிரவே எங்க அப்பாவை சுட்டு கொண்டுட்டு எங்க அக்காவை கெடுத்து சாகடிச்சிங்களே, ஞாபகம் இருக்கா? இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன ஒண்ணும் பண்ணிடாதே, என்ன விட்டுடு ப்ளீஸ். உன்னை பழி வாங்கத்தானே 15 வருஷமா இந்த உடம்பு வளர்த்து வச்சிருக்கேன். உன்னை கொல்லாம விட்டா தப்பு இல்ல. அவ்வளவு சுலபமா நான் ஏமாந்துருவேனா? என்ன ஒண்ணும் செஞ்சிடாதே. உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா நான் 5 எண்ணத்துக்குள்ள இறங்கி ஓடி போயிடு. சரி. 1 2 3 4. பிரபல தொழிலதிபர் ரங்காச்சாரி நேற்று மாலை சென்னை மவுண்ட் ரோட்டில் பாதையை கடக்க முயன்ற போது காரில் அடிபட்டு பரிதாபமாக இறந்தார். போய், நிச்சயமா இது போய். எஸ், நிச்சயமா இது போய் தான். இது ஆக்சிடென்ட் இல்ல, கொலை. கரெக்ட். இது விபத்து இல்ல, கொலைதான். அதுவும் திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை. பெர்ஃபெக்ட்லி கரெக்ட். திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை தான். அதையும் நீதான் செஞ்சிருக்க. எஸ், நான் தான் செய்தேன். பட் விட்னஸ், கேன் யூ ப்ரூவ் இட்? இன்னைக்கு பேப்பர்ல படிச்சே, ரோட்ட கடக்க முயலும் போது கார்ல அடிபட்டு பரிதாபமா செத்தான்னு உங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கு.
அத பொய்ன்னு உன்னால் நிரூபிக்க முடியுமா? டேய், இன்னைக்கு சந்தர்ப்பம் உனக்கு சாதகமா இருக்கலாம். கூடிய சீக்கிரம் உன ஒரு கொலகாரன் நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கல, நான் முருகேசனோட பொண்ணு இல்லடா. உன்னையும் உங்க சட்டத்தையும் ஏமாத்தி மீதி 2 பேரையும் பழி தீக்கல, நான் முருகேசனுடைய பையன் இல்ல. இப்ப நினைச்சா கூட நான் உன்னை அரெஸ்ட் பண்ணலாம். தாராளமா பண்ண. அவ்வளவு அவசரக்காரி இல்லடா. கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினா ஆதாரம் இல்லைன்னு தப்பிச்சிடுவேன். ஆதாரத்தோட உன்னை அரெஸ்ட் பண்றேன். உன்னை பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்குக்கா. இவ்வளவு நாள் எனக்கு ஒரு பொது எதிரி இருந்தான். அவளை பழி வாங்க தானே நான் போலீஸ்காரியான. ஆனா இப்போ நீதானே எனக்கு முதல் எதிரி. இனிமே நானும் நீ ஒரே வீட்டுல இருக்கிறது நல்லதில்ல. வெளியே போயிடு. அக்கா, இனிமே அப்படி கூப்பிடாது. ஒரு கொலைகாரன் எனக்கு தம்பியா இருக்க முடியாது. கேடா. வெரி குட். ஷீலா, என்ன இதெல்லாம்? அம்மா, இனிமே உனக்கு ஒரு புள்ளதான். அது யாரு நீயே முடிவு பண்ணிக்கோ. நியாயமா பார்த்தா அவன் தான் எனக்கு புள்ள. அவனோட தான் நான் போகணும். ஆனா ஒரு அனாதையா விட்டுட்டு போக கூடாதேன்னுதா நான் உன்னோட இருக்கேன். இன்னும் ஏண்ட நிக்கிற? வெளியே போ. அம்மா, அப்பாவுடைய ஆத்ம சாந்திக்காக நான் ஒரு போராட்டத்துல இறங்கி இருக்கேன். இதுல எனக்குத்தான் வெற்றி கிடைக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. தந்த காவலில் ஒண்ணு தவிக்குதடா, இன்று சத்தியம் என்னும் வாசல ஒண்ணு கடக்குதடா. சட்டம் தந்த காவலில் ஒண்ணு தவிக்குதடா, இன்று சத்தியம் என்னும் வாசலை ஒண்ணு கடக்குதடா. வழக்கோ ஒன்றாகும், வழிதான் வேறாகும், வெற்றிதனை யார் அடைவார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் போன்ல பேசினான். அவனை யாரோ மிரட்டுறதா? யாரா இருக்கும்? அதைத்தான் கண்டுபிடிக்கணும். ஏயா, நேற்றுக்கு நடந்த பெரிய ஆக்சிடென்ட்ல ஒரு பெரிய மனுஷன் செத்துருக்கானே, அத பத்தி நீ என்ன நினைக்கிற? அங்கனதான் தப்பு பண்றீங்க. நேத்து நடந்தது நாட் ஆக்சிடென்ட், கொலையா? நீ என்னையா பெரிய குண்டா தூக்கி போடுற? நம்ம டிபார்ட்மெண்ட்ல இது ஆக்சிடென்ட் அப்படின்னு தானே ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. நம்ம டிபார்ட்மெண்ட்லயே 7வது அறிவுள்ளவன் நான் ஒருத்தன் தான். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த 7வது அறிவு என்னையா சொல்லுது? அதாவது அந்த விஜயனும் நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மாவும் ஒண்ணு. என்னையா சொல்ற? நம்ப முடியலையே சார். ரெங்காச்சாரி கார்ல அடிபட்டு செத்தது உண்மை. காரை கொண்டு இடிச்சது விஜயன். இடிக்க சொன்னது யார் தெரியுமா? நம்ம இன்ஸ்பெக்டர். என்னையா ஒரே குழப்பமா இருக்கு. நமக்கு என்னைக்கு தான் கிளியரன்ஸ் கேஸ் வந்திருக்கு? குழப்பமான கேஸ் தானே வரும். இன்ஸ்பெக்டர் அம்மா ரெங்காச்சாரிய தேடி அலைஞ்சாங்கல்ல, அந்த தேடப்பட்டால் திடீர்னு சாகரம். அங்கதான் இருக்கு பாயிண்ட். தம்பி, செய்யற தொழிலை வச்சுதான் ஒருத்தருடைய கேரக்டர் எடை போடுறாங்க. பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியில போனாலே விதவிதமா பேசுற இந்த காலத்துல என் பொண்ணு ஹோட்டல்ல போய் வேலை செய்யுது. இவங்க ஹோட்டல்ல வேலை செய்யறதுனாலதான் ஊர்ல ரொம்ப பேர் தற்கொலை செய்துக்காம இருக்கானுங்க. இப்படி ஒருத்தர் உங்களால பார்க்க முடியாதுப்பா. கரெக்ட். தம்பி, மானத்தோட வாழணும்னு என் பொண்ணு ஆசைப்படுற. உங்களை போல ஒருத்தருக்கு மனைவியானதான் அந்த மரியாதை கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் கொடுத்து வைக்கலையே சார். என் வாழ்க்கை வறண்டு போன ஒரு பாலைவனம் மாதிரி. அதுல கருணைக்கோ காதலுக்கோ இடமில்லை சார். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அது உங்களுக்கு அதிர்ச்சியா கூட இருக்கலாம். நான் ஒரு கொலைகாரன். என்னைக்கோ ஒரு நாள் தூக்கு மேடைக்கு போக போற என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க பொண்ணு விதவையாகிறத நான் விரும்பல. நான் விரும்புறேன். விதவை ஆயிட்டா கூட நான் இன்னாருக்கு மனைவியா வாழ்ந்தேன்னு பெருமையா சொல்லிக்கலாம் இல்லையா? எத்தனை வருஷம் வாழ்ந்தோங்கிறது முக்கியம் இல்ல தம்பி. ஒரு நாள் வாழ்ந்தாலும் எவனோட வாழ்ந்தோங்கிறது தான் முக்கியம். வாழ்க்கைய தொடர்கதையாத்தான் நான் நினைச்சுட்டு இருக்கேன். அத சிறுகதையா மாத்தணும்னு நீங்க ஆசைப்படுறத பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு.
Salute order. கூல் ட்ரிங்க் உங்களுக்கு ஆப் விஸ்கி. மோஸ்ட் வெல்கம். என்ன இந்த பழக்கத்தை எவங்கிட்ட கத்துக்கிட்ட? இப்பதான் குடிக்கலாம் ட்ரை பண்ண. அங்க பார். Sit down. Sit down. நீதானே வைரவன்? Who are you? எங்க அப்பாவை கொண்டது நீதானே? ஒன்னத்தாண்டா இத்தனை நாளா தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கேன். என்ன தேடி நீ ஆள அனுப்புன, உன்னை தேடி நான் வந்துட்டேன் பாத்தியா? என்ன ஒண்ணும் பண்ணிடாத. என் சொத்து பூரா கொடுத்துடுறேன், என் வீட்டை கொடுத்துடுறேன், என் காரை கொடுத்துடுறேன். எங்க அப்பா உயிரை உன்னால கொடுக்க முடியுமா? அதுக்கு பதிலா எல்லாமே எடுத்துக்கோ, என் உயிரை மட்டும் கொடுத்துரு. உயிருக்கு ஆபத்துன்னா பணக்கார பசங்கள்லாம் பிச்சைக்கார பசங்களா மாறிடுவீங்களே. கால விழுறேன், என்ன மன்னிச்சுடு. கேவலமா இல்ல? நான் தனியா தானே வந்திருக்கேன். என்னோட போராடி உன் உயிரை காப்பாத்தீங்கன்னு உனக்கு தோணல? சீ, உன்ன மாதிரி கோழைகளை எல்லாம் உண்மையிலே உயிரோட விடக்கூடாது. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன கொஞ்சம் பெட்ல படுக்க வச்சிருக்கியா? படுக்க வைக்கத்தானே வந்திருக்கேன். வா.
பட்டுமா நல்ல பையன் பாய். ஹலோ, இன்ஸ்பெக்டர் ஷீலா கியூ? வாட்? பேங்கர் வைரவர் சூசைட் பண்ணிட்டாரா? எப்போ? நேத்து நைட்டா? No, it's impossible. ரேகா, ரேகா, என்னப்பா? என்னம்மா மணி 3ஆவது, இன்னும் சாப்பிடாம உட்காந்துருக்கே. அவர் வரட்டும்பா. நீதான் அவனுக்காக காத்துட்டு இருக்கே தவிர அவன் உன்னை நினைச்சு கூட பாக்குறது இல்ல. ஹாய். ஹாய். சாப்பிட்டியா? உண்மைதாம்மா, நான் தோத்து போயிட்டேன். என்ன தகராறு? ஒண்ணும் இல்ல, எங்களுக்குள்ள ஒரு சின்ன சேலஞ்ச். ஐயோ, எனக்கு பசிக்குது. முதல்ல கொட்டிக்கலாம், அப்புறம் வச்சுக்கலாம் உங்க சேலஞ்ச். எனக்கு பசி எடுக்கிறதே இல்ல, ஆனா நீ எனக்காக வெயிட் பண்ணுவேன்னு தான் அந்தந்த நேரத்துக்கு ஓடியாரு. புரிஞ்சுக்கிட்டா சரிதான். புரிஞ்சுக்கிட்டு தான் வர்றேன். உங்களை சொல்லல. அது என்ன சொல்லு? என்னது இது? நான் வந்ததுல இருந்து ஒரே தகராறா போச்சே. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, நீங்க அவளுக்காவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா அவ நம்பிட்டு இருக்கா. நான் இல்லேன்னு சேலஞ்ச் பண்றேன். அவளுக்கு முன்னாடி நானே தோத்து போயிடுவேன்னு பயந்துகிட்டு இருக்கேன். நீங்க வேற சேலஞ்ச் பண்றீங்களே. வேண்டாம் சார். அப்ப அவ ஜெயிச்சிருவான்னு சொல்றீங்களா? தேர்தல்ல ஜெயிச்சுட்டு மினிஸ்டர் பதவி கிடைக்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போற மாதிரி காதல்ல ஜெயிச்சுட்டு உங்க பொண்ணு கல்யாணத்துல தோத்து போயிட்டா? ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு கொலைகாரன். உங்க பொண்ணை காதலிச்சுட்டு நாளைக்கு நான் தூக்கு மேடைக்கு போயிட்டா? காட்டு மிருகங்களை வேட்டையாடுறவனை கொலைகாரன் நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு அழகான குடும்பத்தையே கலைச்சிட்டு அந்த 3 பேரும் சட்டப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நீங்க ஏன் வாழப்படாது? அப்படி ஒரு முடிவு எடுத்தா அதனால சிரிக்க போறது என் மகதான். நான் அந்த சுயநலத்தினால சொல்லல, ஒரு நல்ல மனுஷன் தூக்கு மேடைக்கு போக கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். நான் உங்களை மிஸ்கைட் பண்றதா நினைக்காதீங்க. என் மனசுல பட்ட நியாயத்தை சொல்றேன். சட்டத்தை வேலியாக்கிட்டு தான் நீங்க அந்த 2 பேரையும் பழி வாங்கியிருக்கீங்க. அதே மாதிரிதான் அடுத்தவனையும் பழி வாங்க போறீங்க இல்லையா? ஆமா, ஆனா நான் வாழணும்னு இதுவரைக்கும் ஆசைப்படல. நீங்க வாழணும்னு என் மகன் ஆசைப்படுறான். தனிமையிலே ஒரு ராகம் ஒரு தாளம் உருவாகும். இனிமையின் கவிதைகள் பிறந்தது, இளமையின் நினைவுகள் பறந்தது. இனிமையின் கவிதைகள் பிறந்தது, இளமையின் நினைவுகள் பறந்தது. ஒரு ராகம் ஒரு தாளம் உருவாகும். இனிமையின் கவிதைகள் பிறந்தது, இளமையின் நினைவுகள் பறந்தது. இனிமையின் கவிதைகள் பிறந்தது, இளமையின் நினைவுகள் பறந்தது.
இன்பங்கள் கூட இளம் பெண்ணாலும் பூவாக மாறும். இனி நான் காணும் இன்பங்கள் ஆறு போல ஓட வேண்டும். தனிமையிலே ஒரு ராகம் ஒரு தாளம் உருவாகும். இனிமையின் கவிதைகள் பிறந்தது, இளமையின் நினைவுகள் பறந்தது. தனிமையிலே ஒரு ராகம் ஒரு தாளம் உருவாகும். இனிமையின் கவிதைகள் பிறந்தது, இளமையின் நினைவுகள் பறந்தது. தென்றலே என் மனம் வானிலே போகுது. தென்றலே என் மனம் வானிலே போகுதே. எண்ணாத இன்பங்கள் யாவும் இனி என்னாலும் உன்னோடு வாழும். பனி நீராட்டும் என் நேரம் பாட வேண்டும் கூட வேண்டும். தனிமையிலே ஒரு ராகம் ஒரு தாளம் உருவாகும். இனிமையின் கவிதைகள் பிறந்தது, இளமையின் நினைவுகள் பறந்தது. ஏயா நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மா வேலையை ராஜினாமா பண்ணி இருக்கிறாங்களே, அத பத்தி நீ என்ன நினைக்கிற? அங்கனதான் தப்பு பண்றீங்க. அது ராஜினாமா இல்ல, டிஸ்மிஸ். என்னையா குழப்பறாயோ? நம்ம குழப்பமான விஷயம் தானே பேசுறோம். சார், வேங்கர் வைரவன் எப்படி செத்தார் தெரியுமா? விஷத்தை குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அங்கனதான் தப்பு பண்றீங்க. விஷம் குடித்து கொல்லப்பட்டார். என்னையா சொல்ற? விஷம் குடித்து கொல்லப்பட்டானா? விஷத்தை குடிச்சு செத்து போயிட்டான்னு சொன்னையா? சார், விஷம் குடித்து செத்தது உண்மை, விஷத்தை குடுத்தது விஜயன். குடுக்க சொன்னது யார் தெரியுமா? நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மா. இது மேலிடத்துக்கு தெரிஞ்சு போச்சு, அம்மா சீட்டு கிழிஞ்சு போச்சு. அத அவங்க கௌரவமா ரிசைன் சொல்லிக்கிறாங்க. ஆமா, அவன் விஷம் கொடுத்தத நீ உன் கண்ணால பாத்தியா? நான் கண்ணால பாத்திருந்தா டூட்டியோ மப்டியோ மப்டியோ டூட்டியோ அவன் கண்ணுல குத்தி இழுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். அப்புறம் உனக்கு எப்படியா தெரியும்? ஆமா, அவன் சொன்னான் சார். அவனாவது கண்ணால பார்த்தானா? அவனுக்கு அவன் ஒய்ஃப் சொன்னானா? அவளாவது பார்த்தாளா? அவனுக்கு வைர வீட்டுக்கு வேலை பார்க்க போன வேலைக்காரி சொன்னானா? அவளாவது கண்ணால பார்த்தாளா? அந்த வைரவனுக்கு எவனோ ஒருத்தன் எதையோ ஊத்தி ஊத்தி கொடுத்தானா, அதை அவ பார்த்தாளாம். ஊத்தி கொடுத்தவன் தான் விஜயன் அப்படிங்கறத நீ எப்படி சொல்ற? அங்கதான் சார் என்னுடைய 7வது அறிவு என்று பண்ணுது. நீயும் உண்மை 7வது அறிவு, உமக்கு 5 அறிவு இருக்காங்கிறத எனக்கு டவுட்டா இருக்கியா? சார், என் அறிவை பத்தி நீங்க சந்தேகப்படுறீங்களா? ஷேம், ஷேம், வெரி ஷேம். போய் வேலை பாரியா. உள்ளத சொல்ல விட மாட்டீங்க. உண்மையாவே அக்கா ரிசைன் பண்ணிடுச்சமா? அவ ஏன்டா போய் சொல்லணும்? நீ வீட்டை விட்டு வந்ததுல இருந்து அவ மனசு சரியில்லாம இருந்தா. என்னமோ தெரியல, திடீர்னு வேலையை விட்டுட்டு வந்துட்டா. நான் வரேன். அம்மா, முத எங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்களே, ஏதாவது சாப்பிட்டு போங்க. பரவாயில்லைங்க, 2 நாளா அவ படுத்த படுக்கையா இருக்கா. நான் இன்னொரு நாள் வரேன். வரேன்ப்பா. அம்மா, அக்காவை பார்க்கணும் போல இருக்கு, நானும் வரமா? பாப்பா, அவ உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா.
ரேகா நான் போயிட்டு வரேங்க. சரி. ஹலோ, எஸ், நான் ஷீலா தான் பேசுறேன் இன்ஸ்பெக்டர். அம்மா கூட தம்பியும் பொறுப்பிட்டானா? வெரி குட். நோ, அம்மா கூட உண்மை தெரியாது. அச்சா, தேங்க்யூ. ஏண்டா நிக்கிற? உன் வீடாச்சே, சொன்னாதானே உட்காரத்துக்கு. ஆமா, அது பேச்சு கொண்டு குறைச்சல. அச்சியா உட்காரு. சரி சரி, வாங்க சாப்பிட்டுட்டு சண்டை போடலாம். கட்டிக்கலாம? மூச்சில உதவும். உடம்புக்கு என்னக்கா? உன்னை பாக்கலையேங்கிற குறைதான், வேற என்ன? ஆமா, வேலையை விட்டுட்டியாமே? எதுக்கு? ஒண்ணு அந்த 3 பேரையாவது பிடிச்சிருக்கணும், இல்ல ஒன்னையாவது பிடிச்சிருக்கணும். எதையுமே செய்ய முடியல, அப்புறம் எதுக்கு இன்ஸ்பெக்டரா இருக்கணும்? நான் தான் அன்னைக்கே சொன்னேன், உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு. அத நான் இப்பதானே புரிஞ்சுக்கிட்டேன். உன் வழிதானே கரெக்ட். நீ கொலை பண்ற, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சும்மா பழி வர்றதை விட உண்மையிலேயே உனக்கு உதவி பண்ணல. அதனாலதான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். அப்படியா? தேங்க்ஸ்க்கா. ஸ்வீட் இல்ல? இதா அடிச்சனா? விஜய், உன்னை நினைச்சு நான் உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன்டா. நானும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சேன், என்னால முடியல. இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி செஞ்சது இல்லடா. உனக்கு சூப்பர் கிரிமினல் பிரெயின்டா. அக்கா, உண்மையை சொல்லட்டுமா? எப்படி அந்த 3 பேரும் சட்டத்தை கைக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தை அழிச்சாங்களோ, அதே மாதிரிதான் சட்டத்தை கைக்குள்ள வச்சுக்கிட்டு நானும் இந்த கொலையை செஞ்சேன். முதல் கொலை அந்த கண்ணாடிக்காரன். அவனை எப்படி கொலை செஞ்ச தெரியுமா? அவன் கார்லயே அவனை கூட்டிக்கிட்டு போனேன். நல்ல டிராபிக்கான ரோட்ல நிறுத்தி அவன் நெத்தியில பிஸ்டலை வச்ச. நடுங்கி போயிட்டான். உயிர் மேல ஆசை இருந்தா இறங்கி ஓடுறான்னு. அவன் கார் டோரை திறந்தான். நான் அவன் கண்ணாடியை எடுத்தேன். உயிரை காப்பாத்திக்கணுமே இறங்கி ஓடினான். ஆக்சிடென்ட். பயங்கர ஆக்சிடென்ட். எப்படி? ஜஸ்ட் ஃபேண்டாஸ்டிக். அப்புறம் அந்த 2வது ஆளை ஒரு நாள் ஹோட்டல்ல பார்த்தேன். விடுவனா? நாம துடிச்சத அவன் குடிச்சு குடிச்சே அனுபவிச்சவனாச்சே. அவனை குடிக்க வச்சே சாகடிச்ச. மிஞ்சி இருக்கிறது ஜார்ஜ் ஒருத்தன் தான். அவனை எப்படி கொல்ல போறேன் தெரியுமா? எப்படிடா? செஞ்சுட்டு வந்து சொல்றேன். தூக்கம் வருது. குட் நைட். குட் நைட். குட் நைட். Hello, I'm Inspector Sheila here.
ராஜசேகர், நம்ம பிளான் பண்ணபடி எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். உடனே புறப்பட்டு வரீங்களா? ஓகே, தேங்க்யூ. நில்லுடி. ஏண்டி, உன் தம்பியை பிடிக்க நீயே நாடகம் ஆடுறியா? ஒரு கொலைகாரனை பிடிக்கிறதுக்கு என்ன செஞ்சாலும் தப்பு இல்லம்மா. உனக்கு மனசாட்சியே இல்லையா? மனசாட்சியை கழட்டி வச்சுட்டுதாமா இந்த ட்ரெஸ்ஸையே போட வேண்டியிருக்கு. நீ அவனை பிடிக்க நான் விட மாட்டேன். அம்மா, சட்டத்துக்கு விரோதமா யார் நடந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அப்போ என்ன கூட கைது பண்ணிடுவியா? அந்த சூழ்நிலையை எனக்கு உருவாக்கிடாதம்மா. என்னக்கா திடீர்னு ட்ரெஸ் மாட்டிட்டு வந்து நிக்கிற? உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு. எதுக்கு? ரங்காச்சாரி வைரவ 2 பேரையும் பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்கேன். அந்த 2 கொலைகளையும் நீதான் செஞ்சிருக்கணும்னு எனக்கு முன்னாலே தெரியும். ஆனால் நீ அடிக்கடி கேப்பியே ஆதாரம் வேணும்னு. அதுக்காகத்தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ண. விஜய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ என்கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் இந்த டேப்ல இருக்கு. இதுல என்ன இருக்குன்னு நான் கொஞ்சம் கேட்கலாமா? ஷூர். உனக்காக இல்ல, இவங்களுக்காக போடுறேன். விஜய், உன்னை நினைச்சு நான் உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன்டா. நானும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சேன், என்னால முடியல. இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி செஞ்சது இல்லடா. உனக்கு சூப்பர் கிரிமினல் பிரெயின்டா. அக்கா, உண்மையை சொல்லட்டுமா? இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி செஞ்சது இல்லடா. உனக்கு சூப்பர் கிரிமினல் பிரெயின்டா. அக்கா, உண்மையை சொல்லட்டுமா? உனக்கு சூப்பர் கிரிமினல் பிரெயின்டா. அக்கா, உண்மையை சொல்லட்டுமா? எத்தனை தரம் போட்டு கேட்டாலும் அதுல இருந்தா தானே வரும். மேடம், தம்பியும் அக்காவும் சேர்ந்து எங்களை ஃபூல் பண்றீங்களா? இன்ஸ்பெக்டர், சாரி மேடம். கமா. என்னதான் கூட பிறந்திருந்தாலும் போலீஸ் புத்தியை காட்டிட்டியே. உன் கூடவே நான் 25 வருஷம் வளர்ந்தவனாச்சே, உன்னை பத்தி எனக்கு தெரியாது? நீ வேலையை ரிசைன் பண்ணது டிராமா. நீ சுகமில்லாதது மாதிரி நடிச்சு அம்மாவை ஏமாத்துனது டிராமா. என்ன வானலாவ புகழ்ந்து என் தலையில இவ்வளவு பெரிய ஐஸ் கட்டிய வச்சியே, அது டிராமா. எல்லாமே எனக்கு தெரியும். அதனாலதான் ஜாக்கிரதையா இருந்தேன். உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்குக்கா. ஏண்டா, நான் பேசினதெல்லாம் டேப்பா இருக்கு, நீ பேசினது ஒண்ணுமே இல்லையே. எப்படிடா? இப்படித்தான். இதுக்கு பேர்தான் மைக். இது எப்படிடா என் கைக்கு வந்ததுன்னு முழிக்கிறியா? நீ வச்ச வயசுல நான் உருகி போய் உண்மையெல்லாம் சொல்லிடுவேன் நீ நினைச்சது கரெக்ட். அப்ப நான் நெகத்தை வெட்டிக்கிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா?
அந்த நெயில் கட்டர் கீழே விழுந்துருச்சு. அது ஞாபகம் இருக்கா? அதை எடுக்கிற மாதிரி கூடவே மைக்கையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். எப்படி நம்ம சூப்பர் கிரிமினல் பிரெயின்? விஜய், நான் உன்னை உண்மையிலேயே பாராட்டுறேன்டா. தேங்க்யூ. பத்துமா அக்கா, மறுபடியும் சொல்றேன், நீ என்ன பிடிக்க ரொம்ப அலட்டிக்காத. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. நான் அந்த 3வது நபரையும் தீர்த்து கட்டிட்டு உன் கால்ல வந்து சரணடைறேன். நீ என்ன தண்டனை வேணாலும் வாங்கி கொடு. ஓகே, பாய். யாரு? உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் நான் தான் பழி வாங்கினேன். என்ன மிஞ்சி இருக்கிறது நீ ஒருத்தன் தான். இன்னைக்கு நாம 2 பேரும் விளையாடலாமா? போன்ல கொலை மிரட்டல. நீங்க பயப்படாதீங்க. நான் ஒண்ணும் பயந்து போய் வரல. இப்படி ஒரு கொலைகாரனை நாட்டுல எப்படி நடமாட விட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டு போகத்தான் வந்தேன். என்ன சார் பண்றது? அவனை போல இன்னும் எத்தனையோ கொலைகாரங்க நாட்டுல நடமாடிட்டு தானே இருக்காங்க. மிஸ்டர் ஜார்ஜ், ஒருத்தனை அரெஸ்ட் பண்றதுக்கோ அவன் பேர்ல நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ சட்டப்படி ஆதாரம் வேணும். இத புரிஞ்சுக்கிட்ட பல பேரு சட்டத்தை ஏமாத்திக்கிட்டு வெளியே இருக்காங்க. பாவம் புரியாதவங்க அதுல மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆதாரத்தோட தான் இவங்க தம்பிய அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்களா? ஆதாரம் தேவையில்லைன்னா இப்ப நான் உங்களை கூட அரெஸ்ட் பண்ணலாம். ஐ மீன், யார வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். நீங்க போலீஸ்காரங்களாச்சே, என்ன வேணும்னாலும் செய்யலாம் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாதவங்க நினைக்கிறாங்க. நீங்களுமா? மிஸ்டர் ஜார்ஜ், நீங்க எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நான் உடனே எடுக்கிறேன். தேங்க்யூ. காரணம் இல்லாம நாங்க எங்கேயும் வரமாட்டோம். நான் உங்களை காரணம் கேட்கலையே. விஜய் இருக்கானா? யார், உங்க தம்பியா? நோ, கொலைகாரன் விஜய். அந்த மாதிரி யாரும் இங்க இல்லையே. வேற யார் இருக்காங்க? என் பொண்ணு இருக்கா. பொண்ணு மட்டும் தானா? நீங்க கேள்வி கேட்டு நான் பதில் சொல்ற நேரத்துல நீங்களே போய் பாத்துக்கலாமே. வேற எங்கதான் இருப்பான்? யோ, இதுதான் தேர்ற லட்சணமா? டப்பாவில இருந்து டவரா வரைக்கும் அங்கனதான் நீங்க தப்பு பண்றீங்க. எல்லா இடத்துலயும் தேர்ந்தீங்களா அப்படின்னு நாளைக்கு ஒரு கொஸ்டின் வரக்கூடாது. அதனாலதான். யோ, டவரா வச்சுட்டு வாயா. தட் இஸ் தி பாயிண்ட். எஸ் எஸ். ரேகா, ரேகா, என்னப்பா? நம்ம இன்ஸ்பெக்டர் அவங்க தம்பியை தேடி வந்திருக்காங்கம்மா. சாரி, நம்ம விஜய தேடி வந்திருக்காங்கம்மா. அப்படியா? அவங்க இப்ப வந்துருவாங்க. உட்காருங்களேன். நோ தேங்க்ஸ். ஏதாவது கூலா சாப்பிடுறீங்களா?
அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து அப்புறமா உங்க வீட்டுல சாப்பிடுறேன். அப்போ எங்க வீட்டுல சாப்பிட போறதே இல்ல. அவனை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். இரவு ராணி ரேகா நடன விருந்துக்கு இரவு ராஜா விஜய் வருவான்ல? கண்டிப்பா வருவான். நீ முதல்ல போ, அப்புறமா நான் வரேன். ஓகே பாஸ். அப்பா நான் போயிட்டு வரேன்பா. சாப்பிட்டியாமா? ஆச்சு. ஏமா விஜய் இல்லாம நீ மட்டுமா போற? பரவாயில்லப்பா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. அவர் வந்தா நாங்க வர சொல்லிடுங்க. வரேன். மேடம், ரேகாவோட டான்ஸ் ஓட்ட டாஜ்ல இருக்கு. அந்த பொண்ணு ஆனா கண்டிப்பா உங்க தம்பி அங்க வருவார். அங்க போய் லபக்குன்னு பிடிச்சிருவோம். அங்கதான் தட் இஸ் த பாயிண்ட். ராஜாத்தி முன்னாலே ராஜாவும் வந்தேனே ராஜாங்கம் இல்லாமலே. ராஜாத்தி முன்னாலே ராஜாவும் வந்தேனே ராஜாங்கம் இல்லாமலே. தனியாக வந்தேனே துணிவோடு நின்றேனே. தனியாக வந்தேனே துணிவோடு நின்றேனே. ஆயும் புலி ஆடடா, தோல்வி கிடையாதடா. நெஞ்சத்தில் பஞ்சங்கள் துடிக்கட்டும், எண்ணத்தை எப்போது முடிக்கட்டும். மனமே வலிமை துணைதானே, கண்ணால் கண்ட காட்சி அல்லவா, நான் காலதேவன் சாட்சி அல்லவா. ராஜாத்தி முன்னாலே ராஜாவும் வந்தேனே ராஜாங்கம் இல்லாமலே. ராஜாத்தி முன்னாலே ராஜாவும் வந்தேனே ராஜாங்கம் இல்லாமலே. தனியாக வந்தேனே துணிவோடு நின்றேனே. ஆயும் புலி நானடா, தோல்வி கிடையாதடா. நிச்சயமா அவனாத்தான் இருக்கணும். அங்கனதான் நீங்க தப்பு பண்றீங்க. நான் இங்க வர்றேன்னு தெரிஞ்சோம், நாம இங்க வர்றது தெரிஞ்சும் உங்க தம்பி வருவாரா? இட் இஸ் இம்பாசிபிள். ஓகே ஓகே. விட்டுடா விட்டுடா. என்ன விடு. Oh, I'm sorry. ஹலோ ஹலோ. என்ன விஜய் பின் வழியா வர்ற? திருடனும் கொலைகாரனும் முன் வழியா வர முடியாதே. ஏன்பா இந்த நேரத்துல கல்யாணத்தை வச்சிருக்கே, எப்படிப்பா நடக்கும்? கண்டிப்பா நடக்கும். ஆமா, ரேகா எங்க? ஹோட்டலுக்கு போயிரு. ஹலோ ரேகாவா? நான் விஜய் பேசுறேன். ஹாய். இன்னும் 15 நிமிஷத்துல நான் அங்க வரேன். அப்படியா? நான் மோட்டார் சைக்கிள்ல ஹோட்டலுக்கு பேக் யார்ட்ல வந்து வெயிட் பண்றேன். நீ அங்க வந்துரு. சரி. அங்க கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வச்சிருக்கேன். வச்சுட்டுமா? தனிமையிலே ஒரு ராகம் ஒரு தாளம் உருவாகும்.
இனிமையின் கவிதைகள் பிறந்தது, இளமையின் நினைவுகள் பறந்தது. இனிமையின் கவிதைகள் பிறந்தது, இளமையின் நினைவுகள் பறந்தது. ஒரு ராகம் ஒரு தாளம் உருவாகும். இனிமையின் கவிதைகள் பிறந்தது, இளமையின் நினைவுகள் பறந்தது. விஜய் எங்க? தெரியாது விஜய் எங்க? தெரியாது. மரியாதையா பேசியா ஏட்டியா? That is the point. ரேகா, 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 ரேகா. ரேகா. அக்கா, அந்த ஜார்ஜ் ரேகாவை கொலை பண்ணிட்டான். அதுக்காக நீ அவனை பழி வாங்க போறியா? We will take the case. எனக்கு 10 நிமிஷம் டைம் கொடு. அவனை தலைவேற முண்டவர் ஆக்கிட்டு உன் கால்ல வந்து விழுறேன். No. அக்கா, உன்னை கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ். No. அக்கா, என்ன போக விடு. I want leave. No. Why? Why me? அப்படின்னு நோய்ங்கிறத என்கிட்ட வேணாம். நோ நோ. நீ கேட்கறது புரியலையா? அந்த 3-9 லீவ்ல போயிட்டான், இந்த 3-6 லீவ்ல போயிட்டான். முக்கியமான ஆளை கொண்டுட்டு வந்து உள்ள வச்சிருக்கிறோம். நீயும் போயிட்டா எப்படியா? என்னுடைய உணர்ச்சிகளை தூண்டாதீங்க. நான் ரிசைன் பண்ணிடுவேன். பண்ணிட்டு போய் ஆனா வேலை பண்ணுவேன்னு ஃபீல் பண்றேன். That is point. Yes, yes.
இந்த பார், நான் சொன்ன மாதிரி செய், புரியுதா? ரைட், ஓகே. வெரி குட். ஜாக்கிரதை. ஓகே. என்ன வெளியில சத்தம்? ஐயோ சார், ஆக்சிடென்ட். ஓடியா ஓடியா. யோ மனுஷனா நீ? என் வண்டி போயிடுச்சியா? லடி கெடாமாடு மாதிரி வந்து மோதிரி. உனக்கு அறிவு இருக்கா? அறிவு முண்டம். அப்படியே அப்படியே இரு. எந்திரிக்கப்படாது. அப்படியே எப்படி வந்தீங்க, எப்படி மோதுனீங்க? யாரு ரைட்டு யாரு ராங்? நீங்க சார் ராங்க. அங்கதான் தப்பு பண்ற. யூ ஆர் டாக்கிங் ராங். நீ எந்திரி. ஸ்டாண்ட் அப். நாங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும் சார். பேசப்படாத. நாங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும் சார். நாங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும் சார், எப்படி சார் பேசாம பதில் சொல்றது? உண்மையை பேசு. எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? யார் சொன்னது ஆக்சிடென்ட்? எப்படி சார் ஆகும்? இவன் என் நண்பன் சார், பாலிய நண்பன். நான் வண்டியில வந்துகிட்டு இருந்தேன். இவனை பார்த்த பாச பணிப்புல வண்டியை கீழே விட்டேன். நீங்க வந்துட்டீங்க. அவ்வளவுதான் சார். குழந்தைகிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. இது ஆக்சிடென்ட் தான். நாங்க கேஸ் எழுத போறோம். ஆமா, வச்சுக்கல சார். அப்படி வச்சுக்கிட்டாலும் இவன் நானும் சமாதானம் ஆயிட்டோம். ஆமா நீங்க சார். என்ன செய்வீங்க? ஏன் சார், நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம இவங்க எப்படி சார் காம்ப்ரமைஸ் பண்ணலாம்? அதானே. ஏயா காம்ப்ரமைஸ் ஆனது உண்மையா? ஆமா சார், காம்ப்ரமைஸ். ஆமா சார், காம்ப்ரமைஸ். ஆமா சார். தட் இஸ் தி பாயிண்ட். எஸ் எஸ். நீ பிடிக்கிறீங்களா? ஏய் நீ பிடி. தூக்கமும் போச்சு. அவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆனதுனால கேஸும் போச்சு. நம்ம கேஸ் இருக்கா? இருக்கு. யாரு வேணும்? மிஸ்டர் ஜார்ஜ். കുറച്ചിരിക്കും. யாரு? സാറിനെ അന്വേഷിച്ചിട്ട് ഇൻസ്പെക്ടർ അമ്മ വന്നിട്ടുണ്ട്. இன்ஸ்பெக்டர் அம்மாவா? டோரை லாக் பண்ணிட்டு நீ போ. ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ. என்ன இந்த நேரத்துல என்ன விஷயமா வந்தீங்க? எல்லாம் உங்க பாதுகாப்புக்காக தான். எனக்கு பாதுகாப்பா? எஸ், உங்களையும் கொலை பண்ணணும்னு விஜய் துடிச்சிட்டு இருந்தான். அவனை பிடிச்சு லாக்அப்ல தள்ளி இருக்கேன். தேங்க்யூ. உங்க உயிரை விஜய் கிட்ட இருந்து காப்பாத்திட்டேன். அதுக்காக உங்களை பாராட்டுறேன். ஆனா சட்டத்துல இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. நாளைக்கே உங்களை கோர்ட்ல நிறுத்த போறேன். சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்க போறேன். இப்ப என் வீட்டுல இருந்து பேசிட்டு இருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? உங்களை என்கிட்ட இருந்து காப்பாத்திக்க முடியுமான்னு பாக்குறேன். கதவெல்லாம் பூட்டியாச்சு. ஒரு ரெட்டு எடுத்து வச்சா கூட உன் உயிர் உன்கிட்ட இருக்காது. Don't move. Come on. Come on, I say. Take the receiver. Dial 8 0. ஹலோ. இருந்தாலும் போலீஸுக்காரையும் நிரூபிச்சுட்டேன்.
அக்கா, இது உன் பிஸ்டல் தானே? நீயே வச்சுக்க. என்னய்யா இவ்வளவு சோர்வா வரீரு? பின்ன என்ன சார், லீவு கேட்டாலும் தரமாட்டேட்டீங்க. வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. நினைச்சாலே சொக்குது. சொக்குதா? உட்கார். என்னத்த உட்காந்து யோ, எதிர்கடையில டீ வாங்கிட்டு வர சொல்றேன், சாப்பிடுறீரா? என்னத்த டீய சாப்பிட்டு இவ்வளவு நடிப்புல நீ உனக்கு சாப்பிட வேணாம். ஓ, எந்த கடை டீய சாப்பிடுறது ஒண்ணுதான், உங்க எதிர உட்கார்ந்து இருக்கிறது ஒண்ணுதான். Yes, yes. யோ, Be careful. கண்ட்ரோல் இல்லாம வந்தா கதை முடிய வேண்டியதான். கார்காரட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டான், காலங்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா? கைத்த போட்டான்ல. That is the point. இன்ஸ்பெக்டர் போன் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். அதை நான் செய்யறேன். Point. ஆச்சரியமா இருக்கா? இப்படித்தான் அன்னைக்கு அந்த 3 பேரும் நம்ம அப்பாவையும் அக்காவையும் கொண்டுட்டு ஜெயில போய் இருந்துட்டாங்க. இப்ப என்ன செய்ய போற? மேடம், என்ன வெளியில ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன். பைக் ஓட்டி வந்தவன் அந்த ஸ்பாட்லயே அவுட். தெரியும். என்ன செய்யலாம்? ம்? என் கண்ணால பார்த்தேன் சார். அவன் என்ன கொலை பண்ணான். என் துப்பாக்கி எடுத்து என் கண்ணதையே சுட்டு கொன்னா சார். இது உண்மை சார். என்ன நம்புங்க சார், ப்ளீஸ். சுஷீலா, நான் உங்களை நம்புறேன். ஆனா அவன் லாக்கப்ல இருந்தான்னு சொல்றீங்களே, அது எப்படி? அவன் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு போய் அந்த கொலையை பண்ணிட்டு மறுபடியும் திரும்ப லாக்கப்ல வந்திருக்கான் சார். Can you prove it? Yes, I can prove it. Definitely I can prove it. Then go ahead. இந்த வழக்கை முழுமையாக ஆராய்ந்ததில் பிராசிக்யூஷன் தரப்பு சாட்சிகள் மேற்கண்ட எதிரி போலீஸ் லாக்கப்பில் இருந்து தப்பித்து கொலை செய்தான் என்பதை சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபிக்க தவறியதாலும் பிரேத பரிசோதனையில் கொலை செய்யப்பட்ட துப்பாக்கி எதிரிக்கு சொந்தமானது அல்ல என்பதும், கொலை நடந்த நேரத்தில் எதிரி போலீஸ் லாக்கப்பில் தான் இருந்தான் என்பதும் சாட்சியங்களிலிருந்து தெளிவாக புலனாகியுள்ளதால் இவ்வழக்கின் சந்தேகத்தின் முழு பலனை விஜய்க்கு சாதகமாக்கி அவர் குற்றவாளி அல்ல என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்கிறேன். அக்கா, சட்டத்துல எவ்வளவு பலகீனங்கள் இருக்குது பாத்தியா? நான் செய்த கொலையை கண்ணால பார்த்தோம், உன்னால ப்ரூவ் பண்ண முடியல. சட்டத்தை எல்லாரும் எல்லா நேரத்திலயும் ஏமாத்திட முடியாதுடா. இந்த கோர்ட்ல நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா அடுத்த கோர்ட்ல உனக்கு தண்டனை கிடைக்க போறது உறுதி.